வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குது. அஷ்டக வர்க்கம் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ரிசல்ட் கொடுக்கும். ஒரு கணித முறை. மற்ற முறைகள் எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் அந்த அஷ்டக வர்க்கம் அப்படிங்கிற கணித முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு பாவகமும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க. அது பொதுவாகவே நானே பல இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ இன்டெப்த்தாக போய் நம்ம பார்க்கலாம். ராகு கேதுகளுக்கு பலன்கள் எண்கள் கொடுக்கப்படவில்லை, சரிங்களா? இப்போ நம்ம சூரியன்லேருந்து ஆரம்பிக்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, லக்னம், இவர்களுக்கு மட்டும் பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 337 பாயிண்ட். மொத்தம் 337 பாயிண்ட்டு. ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு ராசிக்கும் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கோளும் அதை தான் நம்ம பிந்துக்கள்னு சொல்கிறோம். மினிமம் 28 இருக்கணும். 40 மார்க் பாஸ் மார்க் மாதிரி ஒவ்வொரு பாகமும் மினிமம் 28 இருந்தால் பாஸ் மார்க். நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்கள் கிடைக்கும். 28க்கு மேலே இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் நல்லபடியாக இருக்கும். இப்போ நம்ம சூரியன் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் கொடுக்கும். சூரியன் ஒரு ராசிக்கு மேக்சிமம் 8, மினிமம் 0 வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. 1, 2 கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ராசிக்கு சூரியன் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்தா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூரியன் மேக்சிமம் 8 பாயிண்ட். 12 ராசிக்கு 96 பாயிண்ட், சரிங்களா? 0 பாயிண்ட் கொடுத்துருந்தோன்னா மரணம் அல்லது துன்பமும் துயரமும் இருக்கும். அதற்கு ஈக்குவலான துன்பமும் துயரமும் இருக்கும். அந்த ராசிக்கு சூரியன், உதாரணமாக மேஷம்னே வச்சுக்கலாம், 1 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு அப்படின்னா கவலை, நோய், வருத்தம் இதெல்லாமே இருக்கும். 2 பாயிண்ட் கொடுத்துருந்ததுன்னா பரல்னு சொல்லுவாங்க, பிந்துக்கள்னு சொல்லுவாங்க. நம்ம பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். வித்தியாசமான வார்த்தைகளாகவும் இருக்கும். உங்களுக்கு நடைமுறையில் இருக்கிற பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன். 3 கொடுத்துருந்தா குறிக்கோள் இல்லாத பயணம், மன உளைச்சல் இருக்கும். அதாவது மேஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இருக்கும். 4 கலப்பு பலன்கள். நல்ல பலனும் கெட்டு பலனும் சமமாக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லது கெட்டது ரெண்டுமே சமமாக நடக்கும். 5 பாயிண்ட் கொடுத்துருந்தா உயர்கல்வி, கடவுள் பக்தியுடைய பக்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுமா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஒரு ராசியில் சூரியன் 5 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தான்னா இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு ஆய்வு பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். 6 பாயிண்ட்னா சொத்துக்கள், உயர் அந்தஸ்து, கம்பீரமான தோற்றமாக இருப்பார். ஆள் ஜெய்ஜாண்டிக்க சில ஆளுகளை பார்த்தோன்னே பயங்கரமாக இருப்பாங்கல்ல. 7 பாயிண்ட் கொடுத்துருந்தா உயர்ந்த பதவி, அதிகாரம் மிக்கவர், மரியாதை பெறுபவர். உதாரணமாக கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏ ஏதோ ஒன்று. 8 பாயிண்ட் இருந்தால் அமைச்சர், கண்ணியம் மிக்கவர், நேர்மை தவறாதவர்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பல்வேறு பரல்கள் உள்ள ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உண்டாகும் பலன்களைப் போலவே மற்ற கோள்களும் கோச்சார ரீதியாக சஞ்சரிப்பதால் அதே மாதிரி பலன்களை கொடுப்பார்கள். ஒரு கோள் நல்ல சுப பலன்களை தர வேண்டுமென்றால் ஒரு பிளானட் ஆட்சி, உச்சம், சுபகர்த்தார் யோகம், வர்க்க சக்கரங்களில் பலன் பெறுதல், சுபர்களின் பார்வை பெற்று 5க்கு மேற்பட்ட பரல்களுடன் அஷ்டக வர்க்கத்தில் இருந்தால் சுபமான பலன்களை கொடுக்கும். இப்போ நம்ம சர்வாஷ்டக வர்க்கத்தை விட்டுட்டு பின்னாஷ்டக வர்க்கம், அதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம்ல, சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு கோள் இந்த இடத்துல சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் எல்லா கோள்களுமே ஒவ்வொரு ராசிக்குமே பாயிண்ட்ஸ் கொடுக்கும். அந்த வகையில் சூரியன் ஒரு ராசியில் எத்தனை பாயிண்ட் கொடுத்தால் என்ன நடக்கும்? கோச்சார ரீதியாக இப்போ சூரியன் 4 பாயிண்ட் கொடுத்துருக்கு. டிரான்சிட்டில் வந்தது அப்படின்னா மேஷத்துக்கு வந்தால் இன்பமும் துன்பமும் கலந்த பலன்கள் நடக்கும்.